வாரத்தில் 7 நாள் இருக்குங்க. என்ன சமைக்கிறதுன்னு குழப்பிக்காதீங்க. சண்டே ஒரு நாள் நான்வெஜ் அதை விட்டுடலாம். மீதி இருக்கிற 6 நாளைக்கும் 6 சுவையிலையும் உணவு சமைச்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமாக இருப்போம். இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் இருக்குதுன்றது நம்ம சமைச்சாதான் தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு. அதை அவங்க எதிரில் விரும்பி சாப்பிட்டு காட்டணும். ஓஹோ, இந்த காயெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த காய் பிடிக்கும், எங்கள் அம்மா இந்த காயை நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பாவக்காவை சாப்பிட்ணும். பாவக்காய் சாப்பிட்றன்ற பேரில் அதில் பக்கோடா போடுறது, பஜ்ஜி போடுறது, எண்ணெயில் முக்கிலாம் சாப்பிடக்கூடாது. லைட்டான எண்ணெயை ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். பாவக்காய் கசப்பே தெரியாது. அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க.